கூவாகத்தில் குவிந்த திருநங்கைகள் ஒரே நாளில் தாலி கட்டி ஒரே நாளில் விதவை கோலம் பூண்டனர். மேலும் திருநங்கைகள் மணக்கோலத்தில் புது தாலி அணிந்து கொண்டனர். கூவாகம் திருவிழாவும் திருநங்கைகளின் திருமணம் குறித்து பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா கூவாகம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. உலக புகழ்பெற்ற ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலின் சித்திரை திருவிழா தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மகாபாரத போரில் அரவான் கூத்தாண்டவர் களப்பலி கொடுப்பதை நினைவுபடுத்தும் வகையில் இக்கோவில் சித்திரை பெருவிழாவின் 16ஆம் நாளில் அழுகலம் நிகழ்ச்சி நடப்பதால் கூவாகம் சுற்று வட்டார கிராம மக்கள் 18 நாட்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிர்த்து விடுவது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவில் கலந்து கொள்ள சென்னை, பெங்களூரு, ஆந்திர பிரதேசம், கேரளா, மும்பை, டெல்லி, கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். மகாபாரத இதிகாசத்தில் இடம்பெறும் அரவான் பலியிடும் நிகழ்வை மையமாக கொண்டு நடைபெறும் இந்த தனித்துவமான திருவிழா திருநங்கைகளின் ஆன்மீக மற்றும் சமூக அடையாளத்தை வெளிப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று திருநங்கைகள் மணப்பெண் போல் தங்களை அலங்காரம் செய்து கூத்தாண்டவராகிய அரவானை கணவனாக நினைத்துக் கொண்டு திருநங்கைகள் அனைவரும் தாலி கட்டிக் கொள்வார்கள். இரவு முழுவதும் தங்களது கணவனான அரவானை வாழ்த்தி பொங்கல் வைத்து கும்மி அடித்து ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். பொழுது விடிந்ததும் அரவானின் இரவு களியாட்டம் முடிவடைகிறது. நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் மரத்தால் ஆன அரவான் சிற்பம் வைக்கப்பட்டு கூத்தாண்டவர் கோவிலில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொலைக்களமான அழுகலம் கொண்டு செல்லப்படுகிறான். வடக்கே உயிர்விட போகும் அரவானை பார்த்து திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து அழுவது வழக்கம். ஒரே நாளில் தாலி கட்டிக்கொண்டு அடுத்த 24 மணி நேரத்தில் தாலியை அறுத்துக்கொண்டு பின்பு தன் கணவன் படுகொலை செய்யப்பட்டது என நினைத்துக் கொண்டு வெள்ளைப்புடவை அணிந்து கொண்டு தங்களது சொந்த ஊர்களுக்கு சோகத்துடன் திரும்புவார்கள்.